ஏமா ஒரு ரவுடி கால்ல போய் விழ சொல்றீங்க? யாருமா ரவுடி? இன்னொரு தடவை மட்டும் அந்த தம்பி அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆமாக்கா, அன்னைக்கு அந்த அண்ணன் மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்ன காப்பாத்தாம இருந்தா இன்னைக்கு நானும் எங்க அம்மா தூக்க தொங்கிருப்போம்க்கா. வாமா போலாம். பாரு பாரு பாரு, பாக்குற வரைக்கும் பாரு. போதும் போதும் போதும், பொழப்பு கெட்டு போவு. ஏ அஞ்சலி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா சீக்கிரம் முடிவு பண்ணு, விஞ்சில பயங்கர கூட்டம். தம்பி வெற்றி எங்கெல்லாம் தேடுறது? என்ன எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீல? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கல்யாணம் வேண்டாம் காட்சி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கொண்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? உனக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லி கொண்டனை கிளப்பி அங்க கொண்டு போயிடுறோம். ஆனா அங்க போற வரைக்கும் கொண்டனுக்கு இந்த மேட்ரு ஓபன் ஆயிடாம பாத்துக்கணுமே. அப்பனா முதல்ல உன் கோடான மூடு. வெற்றிவேல் தம்பிக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. மத்தபடி அவர் பத்தி தெரியுமே. மாப்பிளை பத்தி சொல்லுங்க. ஏய் பொண்ணை பார்த்துவிட்டு அப்படியே மூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானே. நீங்க அப்படி வர்றீங்களா? கூப்பிட்டா போச்சு. பர்வதம், எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிளை உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லைங்க, என் தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன தம்பி தம்பிங்க கட்டிக்கு போறவங்க கூட பத்தால பேச முடியும்? என்னது கட்டிக்கு பொருள்? அண்ணா, அவர் சொல்றது சரிதான். உனக்கு தான் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கான். இந்த பொண்ணு மட்டும் வேணாம்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டோம். ஆமா. ஓஹோ, அப்படி வரீங்களா? ஏய், அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். அதுக்கு இல்ல, தாராளமா பேசுங்க. என்ன இது, கதவை தாழ்பால் போட்டாரு. உள்ள கூட்டிக்கிட்டு போய் பேசுவாரு. ஐயோ, இவர் யாருன்னு தெரியாம உள்ள அனுப்பிட்டாங்களே. இவ்வளவு நேரம் உள்ள என்னையா பண்றாரு? ஒருவேளை என்னது கலந்து பேசி பேசி டயர்ட் ஆகி படுத்து தூங்கி இருப்பாங்களோன்னு சொல்ல வந்தையா. கதவை தட்டுங்கய்யா. டிஸ்டர்பா இருக்காது. வாடா. உள்ள என்ன நடந்துச்சு? சூப்பரா நடந்துச்சுல. ஏய், என்ன வாங்க. என்னக்கு இது அநியாயமா இருக்கு? அநியாயம் இல்லைங்க, நியாயம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாம். அதுகிட்ட தனியா பேசலாம். ரூம் உள்ள கூட்டிட்டு போனா கண்ணீர் வெடிய கை எடுத்து கும்பிடுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இருக்க சொன்னேன். அப்பா, நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி பலசரக்கு கடை வச்சிருக்காருப்பா. ரொம்ப நாள் பழக்கம். உங்க பொண்ணு பொருள் வாங்க கடைக்கு போனா பய பொட்டல போட்டா. அதான் பின்புறமா கூட்டிட்டு போய் உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒழுங்கா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன டேய் தம்பி, இனிமே நமக்கு இங்க வேலை முடிஞ்சு போச்சு. வா கிளம்பு. வா வா வா. ஆமா, சரியா வரலனா கிளம்பிட வேண்டியதா. இனிமே தம்பி சொன்னான் தும்பி சொன்னான்னு சொன்னேன் சொன்னா சங்கு எடுத்துருவேன். சாமி, எனக்கு அப்பா தான் இல்ல, எல்லாமே எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. உங்க 2 பேர் ஜாதகமும் யோக ஜாதகம்ப்பா. கூடிய சீக்கிரத்துல நினைச்சதெல்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, நீங்க பொய் சொல்லி அனுப்பியிருக்கீங்களே. உன் அண்ணனுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அவனுக்கு கல்யாண பிராப்தமே இல்லைன்னு நான் சொன்னா கேட்கிற அந்த பையன் மனசு தாங்குமா? எனக்கு அது கூட கவலை இல்லை. அந்த வெற்றிவேல் ஜாதகத்துல மிகப்பெரிய விபரீதம் இருக்கு. அவன் சந்திக்க கூடாத ஒத்தனை சந்திக்க போறான். அன்னையிலிருந்து நடக்க கூடாததெல்லாம் நடக்க போகுது. வர சொல்லிருந்தீங்களாமே. யார் அந்த இசக்கி? பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இவன் ஒரு பொறுக்கி ரவுடி ராஜ்யம் நடத்திட்டு இருக்கிற ஒரு தாதா. இவனை கைது செய்ய முடியாம காவல்துறை கை கட்டி நிக்குது. இவன மாதிரி ஆட்கள் நடு ரோட்ல சுட்டு கொல்லணும் அப்படின்னு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல, அதுவும் ஏரியால நெருப்பு கக்கிருக்கா கனல் கதிரவன். நாளைக்கு அதே இடத்துல அவனை நான் போடுவேன். நீ அங்க வந்து நிப்ப. நான் எதுக்கு அங்க? ஏதாவது பிரச்சனைனா பப்ளிக் முதல்ல உனக்குள்ள போன் பண்ணுவாங்க. ஆமா, நீ ஏன் நின்னு வேடிக்கை பார்த்தா? வர எலெக்ஷன்ல தலைவர் எனக்கு கண்டிப்பா சீட் கொடுக்க போறாரு. பாரியா மைக் எடுத்தா என்ன பேச நீ? வா. யாரு?
தமிழ்நாடு கொஞ்சம் எசக்கி 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 என்ன மன்னிச்சிரு எசக்கி என்ன சுற்றாத எசக்கி என்ன மன்னிச்சு எசக்கி உன் காலில் வந்து எசக்கி கிரானைட் தொழில் செய்வதாய் சொல்லிக்கொண்டு ரவுடித்தனம் பண்ணி கொண்டிருக்கும் இசக்கியை நடு ரோட்டில் சுட்டு பொசுக்க வேண்டும். சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கே போனேன். எசக்கி எவ்வளவு கொடுத்தா? இது அபாண்டமான பொய். அபாண்டமான பொய்யா அப்பட்டமான உண்மையான்னு என்கொயரி கமிஷன் முடிவு பண்ணட்டும். அதுவரை நான் அவளை சஸ்பெண்ட் பண்றேன். காசுக்காக கடமை வைக்கிற இந்த மாதிரி ஆளுங்களை நாம என்ன சார் பண்ண போறோம்? இதோ வருகிறது கந்தன்பட்டி காளை. கடந்த 2 வருடம் கந்தன்பட்டி கலக்குது, ஒட்டச்சத்திரம் ஓடுது. 10 ரூபாய் 10 ரூபாய். தம்பி தூள் கிளப்பிட்டு வாடா. இவன் என்ன பழனி பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சவன். இவனை இன்னைக்கு தீர்த்தரணும். தம்பி ஆசிரியர் பண்ண நிமிஷம் பண்றா போடா போ. ஏனே குழம்பு சோறு சாப்பிடும் போது எரியாதா? நாங்கெல்லாம் நெருப்பு சோறு கூட சாப்பிடுவோம்டா. நெருப்பு சோறா? குழம்புக்கு போடணும் வெந்தயம், சிலம்புக்கு கட்டணும் பந்தயம். 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். அங்க பார், உடம்பு பூரா கறி ஏத்திட்டு அலையறானுங்க. நீ எந்த தைரியத்துல வெற்றி மேல பந்தயம் கட்டுற? உடம்புல கறி இருந்தா மட்டும் போதுமா? மனசுல வெறி இருக்கணும்ல. அது நம்ம ஊர் வெற்றிக்கு தானே இருக்கு. இது ஓ மானம் ஏ மானம்லாம் இல்லடா, நம்ம ஊர் மானம்டா. கண்டிப்பா ஜெயிக்கிறேனே. என்ன அந்த பக்கத்துல ஆட்டத்தை பாரு, இந்த பக்கத்துல பந்தயத்தை கட்டு. அண்ணே என்னது? அங்க பாரு. என்ன? அந்த வண்டியை பாரு. அந்த வண்டி மேல இருக்க பொண்ணு பாரு. வா 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 10 ரூபாய். அண்ணே அவங்க மட்டும் உனக்கு பொண்டாட்டி வந்தாங்கன்னு வச்சுக்க, ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும்ண்ணே. போடா நீ என்ன போட்டிக்கு வந்திருக்கியா இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? ஜெயிச்சு போகையில வாரி கட்டு பாக்குறதுக்கு ரவுடி பொண்ணு மாதிரி இருக்கா. அவ கூட என்ன சேர்த்து விட்டு கோலால இறக்கி விட பாக்குறியா? நீ முதல்ல போய் கோலால என்ன போ கூட மாட்டீங்க. போ இதோ ஆரம்பமாக போகிறது எதிர்கட்ட போட்டி. கலக்குதுல்ல. யாருப்பா அது உத்தரவு கொடுக்கிறது? அட நான் தான்டா. அண்ணனா? மேட்ச பண்ற கபூர். அண்ணனே அண்ணன் லுக்கு ஒரு வெரைட்டியாவுல இருக்கு. நான் மேட்ச தான்டா பாத்துட்டு இருக்கேன். டேய் இவன் என்ன பாத்துட்டு இருக்கா? வாடா வேற எங்கேயோ போலாம் வா. நல்லா அடிக்கிறாரியா சைட்டு. தம்பி இப்ப பாருங்க. ஜெயித்து விட்டார் கந்தன்பட்டி காளை சிலம்பு சிங்கம். தொடர்ந்து இந்த 3வது முறையும் வெற்றி பெற்று கோப்பையுடன் பரிசு தொகை 30,000-ஐயும் வெற்றி பெற்று விட்டார். இது என்னது? யார் யாரு தேவையில்லாம திடீர்னு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? ஏய் தம்பி, அத்தனை பேர் விட்டு வம்பு பண்றதுக்காக இறங்கி இருக்காங்க. அடிச்சு திம்சம் பண்றா.
சிலம்பு சிங்கம் வெற்றிவேலுக்கு பரிசு தொகை 30,000 வழங்கப்படுகிறது. நீங்க சொல்றபடி கேரட் கீரை மீன் எல்லாம் சாப்பிடுறேன். ஆனா பவர் மட்டும் கூடிக்கிட்டே போகுது. கண்டினியூ பண்ணு, சீக்கிரம் குறையும். மெதுவா கண்ணை திறந்து பாருங்கம்மா. நல்லா பாருங்க. கண்ணு லேசா கூசும். பயப்படாம பாருங்கம்மா. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியுது, வெற்றிவேலு. இவர் அண்ணன் தாம்மா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 30,000 அவங்க தான் கொடுத்தாங்க. தெரியும்யா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு குழந்தை குட்டிங்க எதுவும் இல்லை. நீங்க தான்ப்பா என் பேரனுங்க. ஏதாவது எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான்ப்பா எனக்கு கொள்ளி போடணும். வாட் இஸ் திஸ் கிழவி? வெறும் 30,000 ரூபாய்க்கு இவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. அதுவும் தம்பி ஜெயிச்சதுதான். டாக்டர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு மருந்து மாத்திரம் சாப்பிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. போயிட்டு வரேன். தம்பி பாத்துக்க. பாத்துக்கிறேன். ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலையே. ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. என்னனே காணா போச்சு? அப்பாவியா இருக்கானே. நீ பாப்பா போய் டீ குடு. நே பொருளை தொலைச்சிட்டு பதறி போய் நிக்கிறிய. பாத்துட்டு நான் எப்படி போக முடியும்? கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? கண்டிப்பா. நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணே, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா அதை செய்யாம போறது எங்க பரம்பரையிலே பழக்கலனே. அதே மாதிரிதாப்பா, ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போயிட்டானா அவனை சும்மா விட்டாதான் என் வம்சத்துல வழக்கம் இல்லப்பா. அப்படித்தானே இருக்கணும். ஆமாண்ணே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே 2 பேர் தேடியுமா கிடைக்காம போச்சு. அப்படி என்னன்னு காணாம போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? காணா போச்சுல்ல, அதை தாப்பா. ஏனே, என்ன காணாம போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. யோ, ஓட்ட ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. மடப்பையில நீ செய்ய ஆளுவு அறிவில்லையாடா உனக்கு? என்ன அருவாள தூக்குற? நான் என்ன சொன்னேன்? என்னன்னு சொன்னீங்க? ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போனா அவனை சும்மா விடுறது என் வம்சத்துல வழக்கம் இல்லைன்னு சொன்னாலையா? ஆமாண்ணே, சொன்னீங்கண்ணே. எதடா தேடுறது? அடுத்து எவன் மாட்டுவான்? ஏப்பா, நீங்கன்னா எப்பல இருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? 4 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கான். 4 மணி நேரமா தேடிமாயா கிடைக்கலையே. யோ, பாண்டி மடத்துல இருக்க வேண்டியவன் பழனி மலையில சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காயா? அவன்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் இருக்கு. என்ன வெங்காய பழக்கம் இருக்கு? யோ, நான் லேசா முறைச்சதுக்கு கத்தி வச்சுட்டான்ல. லேசா முறைச்சதுக்கு பயந்து கத்திய கீழே வச்சுட்டான். அட கேட கிறுக்கா, கத்திய கீழே வைக்கலடா, மேல வச்சுட்டா. பேச்சு வலி கிடக்கு. தேடுறேங்க. தேடிக்கிட்டே இருக்கனே. தேடு. எதை தொலைச்சோம்னு தெரிஞ்சா தாண்டா தேடுறதுக்கு. நீ ஏன் தேடிக்கடா? டேய் மவனே, நீ என்னைக்கா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்படா. சூப்பர். என்ன வச்சு காமெடிக்கு முடியதும் பண்ணலையே. என்ன தேடி வந்த அஞ்சல. என்ன அந்த கிழவி காஞ்ச துணி எல்லாம் எடுக்காம போட்டிருக்கா? ரெடி. ஏய், ஒன்னதான். என்ன மீச அது? 2 பக்கமும் வளைச்சு விட்டுக்கிட்டு ஐயனார் மாதிரி. அக்கா, ஒரு கொட்டாவது கண்டினியூ. முரட்டு தானே இருக்கிற அளவுக்கு மூளை இருக்கா உனக்கு? அடிக்கிறதும் உதைக்கிறதும் வீரமா? உன்னை பார்த்து 4 பேர் பயப்படுறது பெருமையா இல்ல மரியாதையா கும்பிடுறது பெருமையா? அடிப்படையில நல்ல மனசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டித்தனம்? அவனைதான் திட்டுறான்னு புரியுது அவனுக்கு? புரியுது, ஆனா புரியல. அறியாத வயசு, புரியாத மனசு. என்னப்பா வெற்றி, துணியெல்லாம் இஸ்திரி போடணுமா? குடுப்பா, போட்டு வந்துறேன். ஏய், இந்த ஜாடையா பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதா இருந்தாலும் தைரியமா மூஞ்சிக்கு நேரா பேசணும். என்னாச்சு உனக்கு? ஏப்பா, நான் உன் மூஞ்சிக்கு நேரா தானப்பா பேசுனேன். ஏய், இந்த திட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எங்கப்பா திட்டுனேன்? துணியை இஸ்திரி போட்டு வரட்டுமா தானே கேட்டேன். என்ன குத்தி காட்டுறீங்களோ? ஏப்பா, உன்னைய குத்தி விட்டு உன்ட்டையும் உன் அண்ணன்ட்டையும் எப்படிப்பா தப்பிப்பே? இன்னொரு தடவை இப்படி சேட்டை பண்ண அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துருவேன். என்னப்பா உன் டேஸ்ட் இப்படி போய்கிட்டு இருக்கு? ஐய, ஓ, கதை அங்கிட்டு இங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன். லுக்கு எனக்கு, மேட்ரு அதுக்கா? நடத்து ராஜா, நடத்து. ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா.